Pleasant good morning, dear students. My name is Satish Kumar. You know very well. A physics teacher, Mount St. Joseph Matriculation Higher Secondary School, Tiruvannamalai. You know very well. Last class, we have to see how can we work out on the practical laboratory, in the practical experiments without error. Error illama practical la eppadi nama pandrathu. What is the importance on the practical examinations அப்படின்றது நம்ம பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து practical important கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். Today we have to see the topic of just I work out one activity. You can easily understood what is the topic. We can see the today. Okay. Now let us see the rotating on the note. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நோட்டை வந்து அவங்களோட ஃபிங்கரில் வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன ஹாபி மாதிரி கிளாஸ் ரூமில் இந்தமாரி வந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு டாபிக் இருக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணுறது எல்லாத்துலேயும் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். இந்தமாதிரி நோட் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு தடவை பண்ணி காமிக்கணுமா? இதை நீங்கள் வந்து நிறைய பண்ணுவீங்க கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதுக்காக, ஒரு ஹாபிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக சுற்றலை. ஓகே, இந்த சென்டர் பொசிஷனில் வச்சு நோட் ரொட்டேட் பண்ணும்போது இதில் என்ன சயின்ஸ் யூஸ் ஆகுது? அது ஏன் சென்டரில் வைக்கணும், வேறு எங்கன்னா வச்சா என்ன ஆகும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். அதுலேயும் மீனிங் இருக்குது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சென்டர் மீன்ஸ் consider about the table, the center position is called center. Okay, mass, the entire system of mass concentrated in only one point, that is the center of mass. See an example, if you are rotating the note, if you are placing the finger in the center position, இப்போ நீங்கள் இந்த சென்டர் பொசிஷனில் வைக்கலைன்னா என்ன ஆகும்? இங்கே வச்சு ரொட்டேட் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே வச்சு ரொட்டேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது சென்டர் பொசிஷனில் வச்சா மட்டும்தான் நோட் வந்து என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகுது. கரெக்டாமா? பாருங்கள், அப்போது the whole entire mass is concentrated center position, that is called center of mass. ஆனால் இது தெரியாமே நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ ஃபிசிக்ஸ் வந்து டெய்லி லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் மாடிப்படி ஏறுறீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நான் நிறைய தடவை இதை சொல்கிறேன். வந்து சைக்கிள் ஓட்டுறீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. சார் அப்போ டெய்லி லைஃப்பில் எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியாமையே நம்ம வந்து நிறைய சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம வந்து தெரியாமையே நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்தமாரி எல்லா இடத்துலமா நோட் ரொட்டேட் ஷூட் பண்ணுறோன்னா எல்லாராலையும் வந்து இதுமாரி பண்ண முடியாது. என்ன அர்த்தம்? சென்டர் பொசிஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா கூட அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஈக்லிபிரியமை கொண்டு வரீங்க. சைக்கிள் ஓட்டுறது ஈஸி சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்ட். ஆனால் எல்லாராலையும் சைக்கிள் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக வந்து ஓட்ட முடியாது. கற்றுக்கணும். அப்போ அந்த ஈக்லிபிரியமை நம்ம சைக்கிளில் கொண்டு வரணும், சென்டர் பொசிஷனை கொண்டு வரணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சைக்கிளை ஆட்டி ஆட்டி வளைச்சி ஓட்டினீங்கன்னா கீழே விழுறீங்க. ஏன் கீழே விழுறீங்க? The CG, center of gravity, center position is slightly removed. அது வேறு பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறீங்க. அப்போது சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன? நோ டெஃபினிஷன், வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி. நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் appears to be concentrated. See, it appears to be concentrated on the center position. அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் மாஸு சென்டர் பொசிஷனில் கான்சென்ட்ரேட் ஆச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த எர்த்தே வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சென்டர் பொசிஷன் இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டேபிள் பொசிஷனை நோக்கி தான் மூவ் ஆகுது. ஃபேனை நிறுத்தினீங்கன்னா ரொட்டேட் ஆகி நின்றுடுது. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இஸ் டு பி ரீச் ஆன் த சென்டர் சேம் ஸ்டேபிள் பொசிஷன். ஆல்சோ தே நீட் ஏ ஸ்டெபிலிட்டி கேர். நாமளே கூட என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல உட்காரும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக மேடு பள்ளம் இல்லாமல் அப்படி தானே உட்காரோம். ஒரு இடத்துல ரொம்ப ஹைட்டாகவும் ஒரு இடத்துல பள்ளமாக வந்து நம்ம உட்காருவோமா? நீங்கள் கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, உட்காடுறீங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, என்ன பண்ணுவீங்க, கீழே மேடு பள்ளமாக தான் உட்காருவீங்களா அந்த இடத்துல? ஏன்? ஸ்டெபிலிட்டி. வி நீட் ஆல்வேஸ் எ ஸ்டெபிலிட்டி, நாட் ஓன்லி ஃபார் மீ, நாம் மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சென்டர் பொசிஷனை நோக்கி தான் போகுது, ஸ்டெபிலிட்டி நோக்கி தான் போகுது. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி வேணும்னா அந்த சிஜி வந்து ஈக்குவலாக இருக்கணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கணும்.
இப்போ இதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேபிள் லாஸ்ட் வீக் வி ஹேவ் டு see the டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த சென்டர் ஆஃப் பொசிஷன் அந்த சென்டரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேலே ஒரு டஸ்டர் ஒன்று பார்த்தோம். இந்தமாரி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டின்ற ஒரு பொசிஷன் இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இல்லைனா ஸ்டெபிலிட்டி வந்து அதுக்கு கிடைக்காது. ஒரு பால் எடுத்துக்கிறோமா, பால் எடுத்து உருட்டுனா உருண்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து சிஜின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதோட சென்டர் பொசிஷன் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஸ்பியர் ஷேப் இருக்கிறதால சிஜி வந்து மாறிட்டே இருக்குது. அந்த கைனெட்டிக் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். இதே வந்து உங்களுக்கு ஸ்கொயராக இருக்குன்னா நீங்கள் அதை உருட்டி விட்டிங்கன்னா ரொம்ப தூரம் உருண்டு போகாது. என்ன அர்த்தம்? ஃப்ளாட்டன்டு சர்ஃபேஸ் they occupied easily on the stability position. சீக்கிரமாகவே அது எங்கே வந்துடுது? ஸ்டெபிலிட்டி பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ இதுதான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றோம். இன்னும் இதை பற்றி நிறைய நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி லைஃப்பில் சென்டர் ஆஃப் மாஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சு எதனா வந்து எனக்கு சொல்லுங்கள். வந்து இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படின்னு, where the entire mass of the body appears to be concentrated. அதுதான் நான் முதல்ல நோட்டு சுற்றி காமிச்சேன் உங்களுக்கு. சென்டர் பொசிஷன் வேணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்குபை ஆகிறது எல்லாமே ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் ஆகும். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த டெரிவேஷன் பார்க்குறோம். த ஆரிஜின் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஸோ திஸ் பிளேஸ் the origin point, origin அதோட மையம் அப்படின்றோம். இதுலேருந்து they have 4 different masses, m1, m2, m3, m4. they have 4 different masses occupying on the system. அந்த ஆரிஜின்லேருந்து 4 வகையான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து ஆக்குபை ஆகுது. ரெண்டுமே எல்லாம் டிஃப்ரெண்ட் மாசஸ். they have different masses. இது இந்த லென்த் அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், இது அதை விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிங்க. The 4 masses concentrated on the center position. origin தொடக்கம், மையம், தொடக்கம். சரியா? அங்கே எங்கே தொடங்குதோ அங்கே போய் அந்த மாசஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுது. சைக்கிள் வீல் பார்க்குறோம், ரவுண்டாக இருக்குது. 2 வீலர் வீல் எல்லாம் ரவுண்டாக இருக்குது. சைக்கிள் வீலில் எடுத்துக்கலாம். சைக்கிள் வீலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போக்ஸ் கம்பி இருக்குது. இந்த எல்லா ஸ்போக்ஸ் கம்பி எங்கே போய் சேருது? ஒரு சென்டர் பொசிஷனில் போய் சேருது. ரிம்முன்றோம், அந்த எல்லாம் போயிட்டு எங்கே போய் சேருது? சென்டர் பொசிஷனில் சேருது. அதனால தான் சைக்கிள் வீல் ரொட்டேட் ஆகுது. நீங்கள் ஸ்போக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா சைக்கிள் வீல் பெண்ட் ஆகி என்ன பண்ணாது? யாராக வந்து உங்களுக்கு ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரில் வந்து போகாது. அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அதோட டோட்டல் மாஸ் எங்கே ஆக்குபை ஆகணும்? எங்கே பொசிஷனில் போய் ரீச் ஆகணும்? சென்டர் பொசிஷனில் போய் ரீச் ஆகணும். தட் இஸ் கால்ட் as a center of mass. So here let us example this. 4 different cases, 4 different masses occupying on the origin of system is O. Center positionல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை ஆகுது அப்படின்னா XCM. Xனா வந்து position of the center of mass. X here called position அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அது எந்த இடத்துல இருக்கு? இப்போ நம்ம நோட் ரைட் பண்ணோம்னா நம்ம சென்டர் இந்த ஃபிங்கரில் கூட நம்ம பண்ணலாம். இந்த ஃபிங்கரில் பண்ணுறோன்னு வச்சுக்கோமா. ஆனால் நோட்டோட எங்கே வைக்கிறோம்? சென்டரில் வைக்கிறோம். அதுதான் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ XCMனா என்ன? CM center of mass. XCM is equal to summation வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. கூடுதல் தமிழில் சமேஷன்னா டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணுறது. சமேஷன் ஆஃப் MI XI. M மாஸ், X பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது டிவைடட் பை சமேஷன் ஆஃப் MI இனிஷியல் பொசிஷன். M total mass occupying on the system depend upon the position. எல்லா மாசுமே அது எந்த பொசிஷனில் ஆக்குபை ஆகிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? CM. what is CM is called center of mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் டீட்டெயிலாக வந்து. ஸோ any consider about the masses this depend upon the different masses occupying on the one system is called a concentrated center of mass. particularly one position occupy ஆகும். அதுதான் முக்கியம். next center of mass of 2 point masses. let us consider about the 2 point masses, not a single point. Here before we have to see the example of only a single point. now let us see the 2 point of masses. இப்போ 2-3 masses ஒரே 2 பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை ஆச்சுன்னா அதோட மாசஸ் எப்படி இருக்கும்? There is consider about the 2 point masses in a center position. XCM is equal to, let us add the value M1x1 plus M2x2 divided by M1 plus M2. This is a formula. Remember this formula. XCM, what is X is called? Position.
What is CM? Center of mass. M1, X1. What is M is called? Mass. And X1? Position. This is first point oda mass and position. That next one is second point oda mass and position divided by M1 plus M2. Remember this formula is in cases center of mass 2 point masses, not even a single point. This is a 2 point. Before we have to see the example of single point. What is the definition? The whole system is to be concentrated on a single point is called center of mass. In case the criteria is to be changed, in case the two different point, the mass of the system occupied xm is equal to m1 x1. This is the first position on the object of the body, mass and position. And second plus added the value m2. What is m2? Point of the mass, second body, mass is m2, and x2 position of the body. Position of the body is x2 divided by m1 plus m2. In first condition is any one mass is coincide. எதனா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் செகண்ட் மாஸ்க்கு கோயின்சைடா இருக்கு. கோயின்சைடா என்ன? மேற்பொருந்துதல் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப அது எப்படி மாறும் அப்படி நம்ம பார்க்கலாமா? Any one mass is to be coincide. xm is equal to m2. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். இந்த கண்டிஷன்ல any one mass coincide. அப்போ x is equal to 0. This is very important case here. X is equal to 0 means m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. In the case x is equal to 0, xm is equal to the term everything is 0. X is 0 na mass position as 0 because the mass coincide is the next position. So the first position is 0. We have to only calculate about the second position of the body mass. xm is equal to m2 x2 divided by m1 plus m2. Let us understand this concept. First one is any 2 point of masses formula m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. The second one, any one mass is coincide. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அதோட மாஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் ரெண்டு பாயிண்ட்க்கும் கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படினா வெச்சீங்களா ரெண்டுமே என்ன ஆயிடும் ஈக்குவல் ஆகாது ஒன்னு 0 ஆயிடுது ஏனா அதுதான் கோயின்சைட் ஆகுது இல்ல அதுக்கு என்ன அகைன்ஸ்டா இருக்கு போது அகைன்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தா 0 ஆயிடும் அப்ப xm is equal to m2 x2 divided by m1 plus m2 because we in the first position is 0. The next condition is origin coincide center of mass. ரெண்டு பாயிண்ட்மே எங்க தொடங்குதோ அங்க கோயின்சைட் ஆகுது. ஆரிஜின் என்ன தொடக்கம் மையப்புள்ளி தொடங்குற புள்ளி தான் நம்ம ஆரிஜின் அப்படி நம்ம சொல்றோம் ORIGIN. Origin coincide center of mass. Center of mass 2 point cases they will be coincide in a one position one point originல தொடங்குற இடத்துல இப்போ இங்க பாருங்க let us 3 coordinates x y z அப்படினு சொல்லிட்டு நம்ம 3 coordinate எடுக்கிறோம் அப்ப இந்த சென்டர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கோயின்சைட் ஆகுது. What is the two object point is masses m1 m2 இது ரெண்டுமே இங்க பாத்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுது அப்படினா அதற்கான ஃபார்முலா என்ன? So m1 x1 is equal to m2 x2 கீழ இருக்கிற மாஸ் இது ரெண்டுமே 0 ஆயிடுன்னு வெச்சீங்க. So negative conditions opposite direction coincide means there will be opposite direction அப்ப என்ன ஆயிடும் equal to 0ன்றது அந்த பக்கம் போச்சுனா மைனஸ் உள்ள இருக்குறதெல்லாம் நம்ம பிளஸ் கொடுத்தோம் அப்படினா சோ என்ன ஆகும் தனித்தனியா டிவைடட் ஈக்குவல் ஆயிடும் அப்போ மாஸஸ் 0 ஆயிடுச்சுனா கடைசியா நமக்கு ரெஸ்ட் ஆஃப் ஃபார்முலா என்ன கிடைக்குது m1 x1 is equal to m2 x2 m1 x1 is equal to m2 x2. What is the first formula? I recall you the center position xm center of mass summation இதுக்கு பேர் என்ன சொல்றோம் summation of mi xi divided by summation of mi and the center of mass 2 point masses xm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2 and then any one mass is to be coincide first position of the mass is 0 the next one is m2 x2 divided by m1 plus m2 and the origin of the point the two masses also coincide mass is m1 x1 is equal to m2 x2 in the cases எல்லாம் எதுக்கு சார் யூஸ் ஆகுது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகலாம் பரவாயில்லை இண்டஸ்ட்ரியல்லையோ எனி ஒன் எக்யூப்மெண்ட்ஸ்லையோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த பொசிஷன் ஸ்டேபிளாக நிற்காது பஸ்ஸுக்கே 4 வீல் 4 இடத்துல கொடுக்குறாங்க ஒரே இடத்துல வீல் வேஸ்ட்டாக என்ன ஆகும்
ஸ்டெபிலிட்டி இல்லை, பஸ் கீழே விழுது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் கரெக்டாக பொசிஷனில் இருக்கும்போதே ஸ்டெபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் டயர் வந்து நல்லா தேஞ்சிச்சு, சைக்கிள் டயர், நீங்கள் வழுக்கி விழுறதுக்கு சான்ஸ் இருக்கா? சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக கீழே வழுக்கி விழுறோமா? ஏன்? டயரில் வந்து கிரிப்னஸ் இல்லை, அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ என்ன அர்த்தம்? வழுக்குது. ஃப்ரிக்ஷன் இல்லாததால் வழுக்கி நம்ம கீழே விழுறோம். ஸோ இந்தமாரி சென்டர் ஆஃப் பொசிஷன்றது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு டெரிவேட்டிவ் மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ். ரிஜிட் பாடிஸ், சாலிட் பாடிஸ்க்கு தான் நம்ம மேக்ஸிமம் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறோம். லிக்விட் பாடிக்கு பார்க்க முடியாது. கேஸுக்கு சுத்தம் ஒன்றுமே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு நம்ம பார்க்குறோம்? ரிஜிட் பாடிஸ். சென்டர் ஆஃப் மாஸ் டு பி கால்குலேட்டட் இன் ரிஜிட் பாடிஸ். சாலிட் பாடிஸ்க்கு நம்ம எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, then you can easily understood the whole entire system of the mass concentrated in a center position, that is called the center of mass அப்படி நம்ம சொல்கிறோம். இதே நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸில் எடுத்துக்கிட்டோம், வேறு பாயிண்டில் எடுக்கிறோம். 2 பாயிண்ட் ஒன்றா சேரும்போது, இல்லை மாசஸ் ஒன்றா இருக்கும்போது, இல்லை பொசிஷன் ஒன்றா இருக்கும்போது எப்படிலாம் அந்த ஈக்குவேஷன் நம்ம மாறுது, அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடு. யூனிஃபார்ம்னா என்ன? ஒரே சீரான டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ராடில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ராடு, இப்போ இந்த சாக் பீஸ் இருக்கு, இது ஒரு ராடை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த ராடில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? இது ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கேயும் ஒரே மாஸ், இங்கேயும் ஒரே மாஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அந்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.